வணக்கம் அன்பர்களே. நாம் இப்பொழுது நமது ஸ்தல யாத்திரை 2 அதில் 2வது ஸ்தலமான திருப்புணவாயிலில் இருக்கிறோம். திருப்புணவாயில் சிவபெருமான் முன் அமர்ந்து கொண்டு அவர் இங்கு பாடிய பாடல்களை பாட இருக்கிறோம். தேவார மூவர் பாடிய பாடல்களை பாட இருக்கிறோம். அதில் ஞானசம்பந்தரின் முதல் பாடல் மின்னியல் செஞ்சடை வெண்பிறையன் விரிநூலினன் என்ற பாடலை முதலாவதாக பாட இருக்கிறோம். அதன் பொருளை திருமதி பட்டு ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்பொழுது கூறுவார்கள். மின்னல் போன்று ஒளிரும் சிவந்த ஜடைமுடியும் வெண்மையான பிறைச்சந்திரனும் விரிந்த மார்பினில் முப்புரி நூலும் கொண்டு அடிக்கடி ஓதப்படும் 4 வேதங்களையும் பாடி ஆடி பல திருத்தலங்களுக்கும் சென்று அன்னம் போன்ற நடையுடைய உமாதேவியோடு இறைவன் வீற்றிருந்து அருளும் இடமானது புன்னை மலர்கள் பொன் போன்ற தாதுக்களை உதிர்க்கும் திருப்புணவாயில் ஆகும். பகை அசுரர்களின் 3 கோட்டைகளும் எரிந்து சாம்பலாகுமாறு செய்து இடப வாகனத்தில் ஏறி வண்டு அமர்ந்துள்ள கூந்தலை உடைய உமாதேவியோடு மகிழ்ந்து இறைவன் எழுந்தருளியிருக்கும் இடமாவது தாழையும் புலிநகக் கொன்றையும் தழைத்த கடற்கரை சோலையும் தாமரைகள் மலர்ந்துள்ள குளங்களும் சூழ்ந்த திருப்புணவாயில் ஆகும். என்ன சுத்தி வேணும்? மத்தியமம். மின்னியல் செஞ்சடை வெண்பிறையன் விரிநூலினன் மின்னியல் செஞ்சடை வெண்பிறையன் விரிநூலினன் பண்ணிய நான்மறை பாடி ஆடி பல ஊர்கள் போய் பண்ணிய நான்மறை பாடி ஆடி பல ஊர்கள் போய் அண்ணமண்ணோ நடையாளோடும் அமரும் இடம் அண்ணமண்ண நடையாளோடும் அமரும் இடம் புன்னை நல் மாமலர் பொன்னுதிக்கும் புனவாயிலே திருப்புணவாயிலே புன்னை நல் மாமலர் பொன்னுதிக்கும் புனவாயிலே திருப்புணவாயிலே விண்டவர் தம்புறம் 3 ரீத்து விடையேறி போய் விண்டவர் தம்புறம் 3 ரீத்து விடையேறி போய் வண்டமரும் குழல் மங்கையோடும் மகிழ்ந்தானிடம் வண்டமரும் குழல் மங்கையோடும் மகிழ்ந்தானிடம் கண்டலும் ஞாழலும் நின்று பெறும் கடற்காணல்வாய் கடற்காணல்வாய் கண்டலும்
கடலும் நின்று பெறும் கடற்காணல்வாய் கடற்காணல்வாய் புண்டரீகம் மலர் பொய்கை சூழ புனவாயிலே திருப்புனவாயிலே புண்டரீகம் மலர் பொய்கை சூழ்ந்த புனவாயிலே புனவாயிலே